வம்சவழி அம்மா, எங்கள் அம்மா நடுநாள் கிளம்பி போயிட்டு இருக்கு. உன்னை சீக்கிரம் கிளம்பி வர சொன்னிச்சு. சரிங்கப்பா. செல்வராணி, செல்வராணி எங்கடி இருக்க? ஏன் நட கிளம்பிட்டான்? அப்பா வந்தா நைட்டுக்கு சோறாக்கு அரிசி இல்லைன்னு சொல்லுடி. சரிம்மா. அம்மாடி செல்வராணி, அம்மா எங்கம்மா? இப்பதான்ப்பா அம்மா நடு போச்சு. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? சட்டை துணி தைச்சிக்கிட்டு இருக்கியாம்மா? ஒரு சட்டை துணி தான்ப்பா இருந்துச்சு, அதுவும் கிழிஞ்சிருச்சு. அதான் இப்போ தச்சு போட்டுக்க போறேன்ப்பா. பண்ணையார் வீட்டில் சட்டை துணி தான் வாங்கிட்டு வரோம்மா. சரிப்பா. கொஞ்சம் குடிக்க தண்ணி தாம்மா. ராத்திரிக்கு சோறாக்க அரிசி இல்லைன்னு சொல்லிச்சு அம்மா. அம்மாடி, சாயங்காலம் பண்ணையார் வீட்டுக்கு வாம்மா, ஒரு படி அரிசி வாங்கி தரேன். அப்பா, ஒரு வாரத்தில் பரீட்சை வருது, டீச்சர் புக்கு வாங்க பணம் கேட்டாங்கப்பா. அம்மாடி, சாயங்காலம் பண்ணையார் வீட்டுக்கு வந்துருமா, ஒரு படி அரிசியும் படிப்பு செலவுக்கு தேவையான பணமும் வாங்கி தந்துடுறேன். அம்மா, பண்ணையார் வீட்டுக்கு வரும்போது செருப்பை ஓரமாக கட்டி வச்சுக்குவாம்மா. டேய் ராஜேந்திரன், இங்கே வாடா. ஐயா, லே ராஜேந்திரனா, ஆட்டோவில் சாணம் இருக்கு, போய் கொட்டிடாடா. சரிங்க ஐயா. டேய் ராஜேந்திரனா, இங்கே வாடா. காலை அமுக்கி வரேன், கை கால் வலியாக இருக்குடா. இதோ வரங்க ஐயா. அப்பா, டேய் ராஜேந்திரனா, செருப்பை தடிக்க சொல்ல தொடச்சியாடா? யார் நீ? எதுக்கு வந்திருக்க? ஐயா, என்னோட பொண்ணு தாங்க ஐயா. எதுக்குடா வர சொல்லியிருக்க? ஐயா, ஒரு படி அரிசியும் 5 ரூபா பணமும் கொடுங்க ஐயா. நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து விடுவாங்க ஐயா. எதுக்குடா பணம்? ஐயா, என் பொண்ணு படிப்பு செலவுக்குங்க ஐயா. சோத்துக்கு அரிசி இல்லைன்னா கேட்ப, போட்டுக்க துணிமணி இல்லைன்னா கேட்ப, செலவுக்கு பணம் இல்லைன்னா கேட்ப. இப்போ என்னடா புதுசாக படிக்கிறதுக்கு பணம் கேட்குற? ஐயா, என்னுடைய காலமும் இங்கேயே அடங்கிடுச்சு ஐயா. நான் படிச்சிருந்தா எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சிருக்கேன் ஐயா. ஐயா, என் பொண்ணை படிக்க வச்சா எது தப்பு எது சரின்னு தெரியும் ஐயா. சின்ன பிள்ளைய படித்து என்னடா பண்ண போகுது? புருஷன் வீட்டில் போய் அடுப்பு ஊதுறது தானே. ஐயா, என் பொண்ணு காலமும் இந்த வட்டத்துக்குள்ளே அடங்கிடக்கூடாது ஐயா. போடா உள்ளார.
அம்மாடி தேவராணி, ஒரு படி அரிசியும் 100 ரூபா பணமும் எடுத்துருவாமா. அப்பா இங்க வாங்கல. அப்பா உன்னோட சின்ன வயசு பையன்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, காலை அமுக்க சொல்றாங்க, உன்னை கீழ்த்தரமா நடத்துறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்கப்பா. காலங்காலமாக இப்படி தாம்மா வாழ்ந்துக்கிட்டு வரம்மா. உன்னுடைய காலமும் என்னை போல் ஆகிடக்கூடாதுதாம்மா உன்னை படிக்க வைக்கிறேம்மா. நான் அந்த பையனோட அப்பா பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு கோவம் வருமா வராதப்பா? அம்மாடி நீ வீட்டுக்கு போம்மா, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாமா. உங்கள் தெருவில் ஒரு வீட்டில் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாரு. அந்த வீட்டில் எங்கள் அப்பாவை ரொம்ப அடிமட்டமாக நடத்துகிறாங்க. வயசில் சின்னவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. எல்லாரையும் சமமாக பார்க்க சொல்லு. நீ எப்படி சொல்லுவ? நீ உங்கள் தெருவில் தானே இருக்க, நீ உங்கள் ஆளு தானே. நான் ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா அவன் கூட மல்லு கட்டியிருப்பேன். பொம்பளை பிள்ளையா போயிட்டான், என்னால் அழுவ மட்டும்தான் முடியுது. நான் பிச்சை எடுத்தாவது படிப்பேன்.